கேட்டு முடியல இல்லைனாக்கா கொஞ்சம் கேட்டுருக்கேன் அது பஞ்சாயத்து வந்து சீட்டு நடக்குது அது காலையில் போட்டோட கொஞ்சம் ஏறுகிறது அந்த பாட்டு அவ்வளோ கேட்காது பூஜை செய்ய அதனைத் தொடர்ந்து சமூகத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் நால்வர் குடும்பங்கள் திருமுறையே சிவமாக கருகுலமாக இருக்கக்கூடியது திருமுறை. அந்த திருமுறையினுடைய வழிகாட்டிகள் நால்வர் பெருமக்கள். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், மணிவாசக பெருமான் அவர்களுடைய திருப்பதிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஓம் நால்வர் ஒன்றாலும் துணையே அடியார்க்கும் அடியேன் அகிலாண்ட கோடி மலைத்துகள் பரகுனையா சுவாமிகள் நம்மளுடைய திருக்கோவிலுக்கு இடங்களிருக்கிறார். அவருடைய முன்னிலையில் இந்த திருவிழா கலைச்செல்வி அம்மா அவர்கள் மேடை நின்று வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோவில் அர்ச்சகர் மேடை நின்று வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓம் விளக்கினால் பெற்ற சிங்கன் நடித்தினால்
மஞ்சரி பாக நமோ நம நின் அருள் தார ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்குகின்ற ஏவார் குழந்தையம்மையே வழிகோடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி பூவில் அமர்ந்தவளே அனைத்து தாய்மார்களுக்கும் சங்குநாதம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. சிவாலயத்துல வழிபாடு செய்யும் பொழுது முதுகு வளைஞ்சிருக்கிறத நின்று இருக்கும், நேரம் உட்கார்ந்து எந்த பூஜைக்கு போனாலும் அதுல முதலாவது வழிபாடு யாருக்கு பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடுன்றதான கையில் இருக்கு. கற்று முதல் கோயிலுக்கு வந்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் முதல்ல யாருக்கு பூஜை பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில ஏன் புரியுமா தெரியுமா? கஷ்டம் இல்லாத யாரும் இல்லை. ஆனா அந்த கஷ்டம் நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, குரு இல்லாம எவனாலையும் எதையும் அடைய முடியாது. அப்போ முதல்ல நம்ம யார வணங்கணும்? சத்தமா சொல்லுங்க. குருன்னு என்ன அப்படின்னா, இந்த உலகம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இங்க என்ன இருந்திருக்கும்? நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இங்க என்ன இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லைல்ல. அப்ப எல்லாத்துக்கும் மூத்தது எது? எல்லாத்தையும் தாண்டுகிறது எது? எல்லாத்தையும் படைத்தது எதுவோ, எதை யாராலையும் படைக்க முடியாதோ அதை படைத்தவனுக்கு பேர் தான் குரு. அப்பேற்பட்ட குருவனுடைய திருவுருள் இல்லாம நாம் என்ன பண்ண முடியாது? இறையருள் பெற முடியாது. அதனால முதல் வழிபாடு யாருக்கு பண்ணணும்? அப்ப நமக்கு யாருக்கு பண்ணணும்? முதல் வழிபாடு குரு வழிபாடு பண்ணலாமா? குரு வழிபாடு பண்ணும்போது முதல் பெரும் நேரம் கூப்பிடலாமா குருவை? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இப்ப நாம குருவை கூப்பிட போறோம். ஆற்றல் சொல்லுங்க. ஆற்றல் மிக்க அன்பா அழைக்கின்றோம் குருநாதனே எழுந்தருள்க. வழிபாட்டி யாதொரு குறைகளும் குற்றங்களும் தோஷங்களும் நீ என்ன சொல்றது, இந்த குருவருள் இருந்தால் இது எதுவும் நம்ம நெருங்காது. இந்த தோஷங்கள் எல்லாம் சொல்லுங்க, தோஷங்கள் எல்லாம் நெருங்காதவாறு இந்த வழிபாடு இறைநிலையை எய்துமாறு அருள் புரிய எழுதுகின்றோம். திருச்சி பண்றோம். குருவே துணை. சரி,
இப்ப எல்லாருக்கிட்டையும் வாழை இலை வந்துட்டு இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பச்சரிசி வந்துட்டு இருக்கும், எல்லாருக்கிட்டையும் வெத்தலை பாக்கு எல்லாமே வந்துருச்சா? வராதுங்க யாருன்னா எதுனா இருக்கேன் இது ஒரு சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்ககிட்ட உதவிக்கு கொடுத்துருக்காங்களா, அந்த உதவிக்கு கையில் எடுத்துக்கணும். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணணும். அகசுத்தம் புற சுத்தம் ரெண்டு சுத்தம். அகசுத்தம் இல்லாம எதையும் அடைய முடியாது. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், அகத்தை சுத்தம் பண்ண போறோம். அதோட புறத்தை மட்டும்தான் நிறைவு செய்ய முடியும். தனி சிறப்பு வாய்ந்தது எது? உலக மொழிகளில் தோன்றிய பல்லாயிரக்கணக்கான மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழியாக தாய்மொழியாக இருந்து வழிநடத்துவது எதுனா தமிழ் மொழி ஒன்றுதான். அப்பேற்பட்ட தமிழ் மொழியில தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் தூய்மையாக இருப்பதற்கு மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு முன்னாடி தண்ணி இருக்கா? அது ஒரு கரண்டி தண்ணி எடுத்து கை கழுவிங்க. ரைட்டா கழுவி வச்சா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நீங்க அந்த உதிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த உதிரிப்புவை 2 கையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த கர்மா அந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த பூல இறங்குற மாதிரி நீங்க யோசிக்க. சரியா? 2 கையும் பண்ணணுங்க. நான் ஒரு கை மைக் வச்சிருக்கிறதுனால நான் அப்படி பண்ணிட்டேன். கடல் நஞ்சு தகங்கள் தந்தைங்களோ செங்கால் கண்காள் காண்பீங்களோ சரிகான் கேள்விங்களோ சிவனிங்களை செங்கோலை போதனை திரான் திறமைப்போதும் சரிகால் கேள்விங்களோ முக்கிய நீ முரளாய் முருகாவை முக்கண்ணனை வாக்கிய நோக்கிய முருகனாலை முக்கிய நீங்களாய் வாயே வாழ்த்துகின்றாய் மதையாய் உள்வோதிவாய் கடற்காலம் தன்னை வாயே வாழ்த்துகின்றாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிஷம் சுடை மரணை நெஞ்சாடு மலை மங்கை மணாலை நெஞ்சே நினையாய் கைகால் கூப்பி தொழில் மாமல தூவி என்று பைவாய் பாம்பரையாற்றுவனை கைகால் கூப்பி தொழில் ஆக்கையார் பெண் நலன் கூலி பலவந்து கையால் அட்டி போற்றினாதே ஆக்கையார் பெண் கால்களால் பயன் கரைகண்டன் உரை கோழி போல கோபுர கோபுரம் சுழா கால்களால் பயன் 2 கையும் பூ வச்சுக்கோங்க. சுவாமி கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. இப்ப நான் சொல்றது திருப்பி சொல்றேன். உட்கார் யாவுள்ளரோ என் உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரையும் கூட்டமெல்லாம் நமக்கு உற்றார் யாவுள்ளரோ இருமாந்து இருப்பங்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறு மான் ஏந்தித்தன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பங்களோ தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். இப்ப இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இடது கையில போட்டுக்கோங்க. வலது கை மேல மூடிட்டு உங்களுடைய வலதுகளோட மேல அந்த கையை வச்சுக்கோங்க. வாலாஜா வட்டம் நந்தியால கிராமத்தில் எழுந்து அருளுகின்ற கருணை கடலான ஈச பெருமானுடைய ஆலயத்தில் நாங்கள் தங்களுடைய திருக்கருணையினால் செய்கின்ற இந்த விளக்கு வழிபாட்டில் தாங்கள் பரிபூரணமாக எழுந்து அருளி என்னுள் நிலையாக இருந்து எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற ஏலவாத குழலி உடனுறையும் நந்தீச பெருமாள்
தங்களுடைய திருக்கருணையினாலே நாங்கள் இந்த ஜென்மத்தில் இங்கு கூடி பெரிய வழிபாடாக ஏற்று எங்களுக்கு எங்கள் சந்ததிகளுக்கு குறையாத கல்வி, குறையாத வயது, கபடு மாறாத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, பழு பிணி இல்லாத உடல், சரியாத மனம், அன்பு அகலாத மனைவி, அன்பு அகலாத கணவன், தவறாத சந்தானம், வாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, ஒரு தடைகள் மாறாத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, துணிய என் திருவடிகளில் என் அன்பு ஆகிய 16 செல்வங்களை தந்து அருள வேண்டி எங்கள் குலம் தழைக்க தாங்கள் முன்னின்று வழிநடத்துவீராக. திருச்சிற்றம்பலம். இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் குறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விநாயகர் விநாயகர் பெருமான் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு வழிபாடு செய்யணும். யாருக்கு? நீங்க கண்ணை மூடிட்டு இப்ப நம்ம சொல்ல வேண்டியது அதை திருப்பி சொல்லணும். எதை நோக்கி சொல்லணும் அப்படின்னா, கல்யாணமான பெண்களா இருந்தா அவங்க வீட்டுக்காரனுடைய திருவடியை நினைச்சுக்கணும். யார் திருவடியா? யாருடைய திருவடி? நம்மளுடைய தாலி கட்டின கணவனுடைய பாதத்தை நினைக்கணும். அப்பதான் முதல்ல வெளியே போயாந்துட்டாங்க. தங்கிதான் ஆகணும். இந்த உலகத்துல நான் சரியா இருந்தா நாம சரியா இருக்கிறோமா அதை மட்டும் நம்ம பார்க்கணும், வேற எதையும் பார்க்கணும். இந்த பூமியில கணவன், மனைவி, பிள்ளைங்க, அப்பா, அம்மா எல்லாம் கடவுள் நம்மளுக்காக கொடுத்த சொத்தா இருந்தாலும் அதை அடக்கிறதுக்கோ அதட்டுறதுக்கோ நம்ம உரிமை இல்லைன்னு வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? நம்ம போக்குக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறது தவறு இல்லை, உங்களால முடியாத காரியம். சரி, அது பின்னாடி வருங்காலங்களில் பார்ப்போம். இப்ப என்ன பண்றோம்? கண்ணை மூடிக்கிட்டு அவங்கவுங்க கணவனுடைய திருவடி நினைச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தால் அவங்க அம்மாவுடைய திருவடி நினைச்சுக்கணும். அப்படின்னா அப்பாவுடைய திருவடி நினைச்சுக்கலாம். சரியா? கண்ணு முடிக்கலாமா? இப்போ நம்ம சொல்றதை திருப்பி சொல்லணும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமன் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலம் ஒரு சுற்றம் ஓரூரும் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே, ஏரூர்ந்த செல்வம் நீயே. திருச்சிற்றம்பலம். இப்பதான் நீங்க விநாயகர் பெருமானை கூப்பிடணும். விநாயகர் பெருமானை கூப்பிடலாமா? சந்தோஷம். திருச்சிற்றம்பலம். மேல நின்று உட்காரணும். திருப்பி பெண்டாயிரம் பார்த்தீங்களா? நீங்க நாங்க சொல்ற இந்த பயிற்சி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள அழுகே தேங்காது. உடம்புக்குள்ள அழுகு தேங்காது. காமாட்சி விளக்கு இருக்கு, எல்லா விளக்கு இருக்கு. ஆனா குத்து விளக்கு ஏன் சொல்றாங்க? அதை குத்து விளக்கு ஏன் சொல்றேன்னா, நீண்ட விளக்கு பேருன்னா உயரமான விளக்கு. அந்த கண்டு இருக்கு இல்லையா, அந்த கண்டு நம்ம முருகி கண்டை குறிக்கிறோம்.
அந்த தண்டு எங்கேயாச்சும் வளைஞ்சிருக்கா? விளக்கு வழிபாடு சொல்றவங்க தான் அப்படி இருக்கும். அந்த விளக்கு அந்த தண்டுல தான் சக்கரங்கள் நிறைந்திருக்கு, 6 சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் சிறப்பா சுழல ஆரம்பிச்சுன்னா யாருக்கெல்லாம் வறுமை இருக்கு கை கொடுக்குங்க. வறுமையா தெரியுங்க கை கொடுக்குங்க. யாரும் வறுமை இல்லை சந்தோஷமா. யாரெல்லாம் நோய் இல்லை கை கொடுக்குங்க. எனக்கு நோயே இல்லை அப்படியா? எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு காரணம் மூலாதாரம் தூங்கிட்டு இருக்குது. எது? மூல ஆதாரம் தூங்கி இருக்கிற மூலாதாரம் எது இருக்குன்னா நம்ம முதுகுதண்டுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு. அந்த முதுகுதண்டுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தை கட்டி எழுப்புறதுதான் இந்த வழிபாடு. வேதத்தில் போகும் அந்த மூலாதாரத்தை மட்டும் தூக்கி எழுப்பிட்டீங்கன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க, பணம் உங்களை தேடி வரும். அது எழுத தூங்கினாதானே, அது தூங்கிட்டே இருக்கிறவரை எழுத்துக்க மாட்டேங்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாரும் குறைஞ்சு சாப்பிடாங்களே, நோய் வந்துகிட்டே இருக்கு, இதுல இருந்து விடுதலை ஏதாச்சும் இருக்கான்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? யோசிக்கிறோமா? தயவு செய்து எல்லா பெண்களும் ஒரு நிமிடம் உங்களுக்காக வாழணும். கேட்கணும். உலகத்துல சிறந்த சக்தி, உலகத்திலேயே பெற முடியாத ஒரு பேரு நல்ல மணி. பெரிய சக்தி உள்ள இருக்கு இல்ல, இந்த உட்கார்ந்துருக்கு தான் பெரிய சக்தி. இந்த ஒரு சக்தி நினைச்சதுன்னா ஒரு வீடு சிறப்பா இருக்கும், அந்த கிராமம் சிறப்பா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கும். அப்ப அந்த சக்தி எல்லா வீட்டிலும் தோன்றி போயிருக்கிறதுனால தான் வீட்டுல எந்த செல்வங்களும் பெருப்பதில்லை. யாருக்குமே மன நிம்மதி இல்லை, யாருக்குமே பாத்தீங்கன்னா இல்ல ஆசைகள் அதிகமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னொருத்தருடைய கேள்விக்கு பதில் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேள்விக்கு நம்ம பதில் தயார் பண்ணா வாழ்க்கை இருக்கோம் சிறப்பா இருக்கும். அப்ப நம்ம கேள்வி எதுன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார் இவர்களை சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்தாரு, அவங்க உன்னை ஒரு குறை சொல்லாம தான் உங்க சொத்தை கிடைச்ச மாதிரி. அந்த சொந்தத்தில் நம்ம இருக்கிறோம்னா இல்லை. ஏன்னா எடுத்த உடனே நாட்டாரோட வீடு 2 அடுக்கு மாளிகை இருக்கு, என் வீடு கீழே இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அது அவனுக்கான கேள்வி பதில். அதுல பாஸ் பண்ணதுனால அவன் கட்டிட்டான். நான் அதை இன்னும் எழுதவே இல்லை, நான் எப்படி கட்டுறது? ஒரு நாள் யோசிக்கணும். அவன் பைக்ல போறான், அவன் கார்ல போறான்னா அவன் ஏற்கனவே போன பிறகு கொடுத்து வைத்திருக்கிறான். அவன் செய்யற புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த திறன் யாராவது அவன் இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இன்னொருத்தனை பார்த்து பொறாமைப்படும் போது லட்சுமி வீட்டுக்கு வரவே மாட்டான். லட்சுமி வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்போ லட்சுமி தேவி வீட்டுக்கு வந்தா செல்வம் பெறும் இல்லையா? அப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை ஒப்பிடாம வாழ பழகிட்டாலே நிம்மதி தானா இருக்கும். சரியா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? விளக்கு வழிபாடு பண்ண போறோம். முதுகுதண்டு நேரம் வச்சுட்டு போறோம். மூலாதாரம் கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தை தூண்டிட்டு இருந்தாலே நமக்கு செல்வம் தேடி வரும். சிலருக்கு பாத்தீங்க, இப்ப எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பணம் அவங்களுக்கு வருதுன்னே தெரியாது. உட்கார்ந்து பணம் வரும். காரணம் என்னன்னா, இந்த கோயிலில் அவங்க செய்தனுடைய பலன் இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூலாதாரம் இருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. நமக்கு எல்லாம் பார்த்தா அவங்க கிட்ட கையே நீங்க சூழ்நிலைன்னா மூலாதாரம் இயக்கவில்லை. அதனால நம்ம இப்படி இருக்கும். அப்ப அந்த மூலாதாரத்தை நாம எப்படி தூங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி தூங்க போறோம்? யாருக்கும் துரோகம் செய்யாம எல்லா மேலும் கருணை உங்களுக்கு இருந்தால், பசித்தவனுக்கு உணவு கொடுக்கிறவனுக்கு சீக்கிரம் மூலாதாரம் கிடைக்கும். ஏதோ நானும் ரப்பாவை தரப்பு வச்சுட்டு டிராக்டர்ல சோறு பார்த்துட்டு ஒரு சோறு வச்சுட்டு நினைவு நாள் சோறு போறோம்னு போட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் விரைய சோறு பேர். அது ஒரே ஒரு பலனும் கிடையாது. கோடீஸ்வரனுக்கு கூட பசி இருக்கும். அந்த பசியோட நேரத்தை பணத்தை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தோன்று இருக்கும் போது நீ உங்க கை கொடி சோறு கொடுக்க நீ தான் அவங்களுக்கு கடவுள். அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு பெரிய சக்தி. பசிந்தோர் முகம் பார்,
நல்லறமும் நட்பும் நன்றின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்றாரு. அதனால இன்னொருத்தருக்கு உணவு கொடுக்கணும். உணவு தான் இருக்கிறது சிறந்த ஒரு விஷயம். என்னால என்ன உணவு உங்களுக்கு கொடுக்க முடியுமா, அறிவுன்ற உணவு நம்மளால கூட்டி வர முடியும். அவ்வளவுதான் செய்ய முடியும். உங்களோடவே நான் வந்து செய்ய முடியாது. சரியா? வழிபாட்டுக்குள்ளவும் ஏன் இந்த தெளிவுலாம் வழிபாடு செய்து ஒரு முடியாது. அப்ப மூலாதாரம் இயங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் சொல்லிருக்கோம். பசிக்கவங்களுக்கு சோறு போடணும். ஓகேவா? ரைட். மூலாதாரத்தை யாரெல்லாம் வந்து துவங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் மூடர்கள். அதனால பழைய காலத்துல மூடத்தனமான வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க இல்லையா, மூடர்கள்னா மூலாதாரம் இயங்கார்கள். அந்த மூலாதாரத்தை இயங்குற ஒரு வழிபாடு தான் இந்த புத்துவிட வழிபாடு. அந்த வழிபாடு நீங்க செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சாதாரணமாகவே நம்ம உடம்புல வந்து காந்த சக்தி வெளிப்படும். அந்த காந்த சக்தி வராதுங்க. அந்த காந்த சக்தி கருத்து அந்த உடம்பு வலிக்கும். அது நினைச்சது பலிக்காது. எங்க போனாலும் தோல்விதான் சந்திக்கும். அப்ப இதுல இருந்து வெளியில வரணும்னா அந்த காந்த சக்தியை நம்ம வெள்ளை கலரா மாற்றணும். என்ன மாற்றணும்? அப்ப அதை எப்படி சுத்தம் பண்ணணும்? அந்த காலத்துல ஒரு பெரிய பணிகள்லாம் செஞ்சு முடிச்சோடனே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல விளக்கு ஏற்றி வச்சுட்டு மேலே கீழே ஏற்றி விடுவாங்க. பாத்திரிக்கை சுத்தி போடுறதுன்னு பேரு. அப்ப அதை சுத்தி போட்டு அதை வச்சுட்டு ஒரு டப்பா எடுத்து மூடுவாங்க. மூடணும்னா எத்தனை பேருக்கு வலி போயிருக்கிறது இருக்கீங்க அந்த வயசுல? வீட்டுல சுத்தி போட உடம்பு வலி போதா இல்லையா, போயிருக்கா இல்லையா? எத்தனை பேர் உணர்ந்து இருக்கீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. தாத்தா பாட்டி இருந்தாதான் அந்த யோகியத்தையும் நமக்கு தெரியும். தாத்தா பாட்டி நம்ம மதிச்சு அவங்க சொன்னதை செஞ்சுக்க முடியும். வலிக்குதா பேராசிட்டமால் போடு, வலிக்குதா ஏன்னா நம்ம மாத்திரைக்கு சொல்றாங்க அதெல்லாம் போட்டுக்குது. அதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் உப்பு சுத்தி தண்ணியில போட்டா உடம்புல இருக்கக்கூடிய வலி போது. காரணம் என்ன, அந்த உப்பு எடுத்து சுத்தம் போது உங்க உடம்புல இருந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியில் இருக்கக்கூடிய கருப்பை வெளியிட்டு போடுது. அதனால உடம்பு வந்து வலி குறையும். அது மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, இதுலயே நம்ம கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்கணும். அடுத்த முறை நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஓகே, இப்ப எல்லா உடம்புல இருந்து கதிர்வீச்சு வெளிப்படுங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு சிலர் வந்தா மட்டும் அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காரணம் வெளியிட்டு ஏன் வரல அப்படிங்கிற ஒரு இடத்தை தூண்டாது. காரணம் என்ன, அவங்க உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து பாத்தீங்கன்னா வெண்மைன்னு இருக்குது. ஒரு ஆள் உள்ள வந்தவங்க கொஞ்ச நேரத்துல கூட்டம் வந்து எல்லாம் போட்டு தூங்கிடுவாங்க. அப்பதான் 2 நாளைக்கு உட்கார வைக்கிற வழிபாட்டுக்கு பேரு தான், உங்க உடம்ப சுத்தம் பண்றதுக்கு பேரு தான் இந்த விளக்கு வழிபாடு. இதனால ஜீவங்க வந்துடாது, லட்சுமி தேவி இருந்தாலும் வச்சுக்கணும் பூஜை பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையான லட்சுமின்றது என்னன்னா, நோய் இல்லாத வாழ்வுதான் லட்சுமின்னு பேரு. லட்சுமி என்ன, நோய் இல்லாத ஒரு வாழ்வு, அதுக்கு பேர் தான் லட்சுமி. சரியா? இப்ப நம்ம பூஜைக்கு போயிடலாம். குத்து விளக்குனாக்கா முழு தந்தை குறிக்குது, கீழே இருக்கக்கூடிய அடிவாகம் உட்கார்ந்த நிலையை குறிக்குது. அடிவாகம் ஸ்டார்டிங்ல மூலாதாரம் இருக்குது, கீழே மூலாதாரத்தில் விளக்கு ஏற்றமா மேலே ஏற்றிருக்குமா. அப்போ இந்த நெட்டி குருவுக்கு பேர் தான் நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு. அப்போ மூலாதாரம் இங்கு கீழே இருக்கிற மூலாதாரத்தை நீங்க கொண்டு வந்து நீங்க ஏற்றிட்டீங்கன்னா அங்க ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி தெரிஞ்சது மீண்டும் பிறப்பே. அந்த ஜோதி தெரிந்தவனுக்கு பிறப்பே கிடையாது. அவனுக்கு வறுமை என்னன்னு தெரியாது, பசி தெரியாது, யார் அடிச்சாலும் வலிக்காது, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அந்த வழிபாடு இருக்கு. அதனால வீட்டுல பெண்கள் எல்லாம் விளக்கு எடுத்து குறைஞ்சது பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கையாவது விளக்கு முன்னாடி உட்காரணும். ஏதோ கடனை விளக்கு எடுத்து போய் சினிமா பார்க்க கூடாது. எல்லாரும் சொல்றோம் விளக்கு ஏற்றிட்டு என்ன பண்ணலாம், அந்த விளக்குல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொசுக்கும் வல்லமே இந்த தீப சுடருக்கு இருக்கு. அதனாலதான் வள்ளலார் முதல் கொண்டு எல்லா பெரியவங்களும் என்ன பண்றாங்க, சோதி வழிபாடு சொல்லி கொடுத்தாங்க, விளக்கு வழிபாடு சொல்லி கொடுத்தாங்க. விளக்கை ஏத்த முன்னாடி உட்கார உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் பறந்து ஓடும். இது உண்மை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப நம்ம பூஜைக்கு போயிடலாம். முதல்ல விநாயகர் பெருமானே இப்ப நம்ம கூப்பிடணும். அகிலாண்ட கோடி விளக்கக்கூடிய ஐங்கர பெருமானே, மகா கணபதி பெருமானே, ஆற்றல் மிகுந்த அன்பால் அழைக்கின்றோம். எழுந்தருள்க
நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டில் எழுந்தருள்க, இருந்தருள்க, நேர் நின்று அருள்க, நிலை நின்று அருள்க. மகா கணபதி பெருமான் வந்துட்டாரு. வந்த உடனே முன்னாடி எல்லாருக்கும் தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அவர் முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லணும்? நீர் ஏற்றருள்க சொல்லுங்க. நீர் ஏற்றருள்க. மற்றதெல்லாம் சூப்பரா தெரிஞ்சுக்கணும். சரி வந்துருச்சு. இப்ப அதை கட்டு வந்தவருக்கு இப்பதான் நீங்க வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வச்சிட்டீங்களா? வச்சாச்சா? அப்படியே முன்னாடி ஏற்கனவே ஆல்ரெடி ரெடியா இருக்கு. வெத்தலை பாக்கு வச்சாச்சு. இப்போ வெத்தலை மேல சும்மா போட்டு அப்படியே குத்தி அப்படியே கிழிச்சு அதை அப்படியே வெளியே கிடிங் வர அளவுக்கு அழுத்தக்கூடாது. எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் பூ கொடுத்துருக்காங்களா, இல்லை உத்தரனே சொல்லக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி கொண்டு அந்த பழத்து மேலே வச்சு தாம்பூலம் ஏற்றவர்களே சொல்லுங்க. மகா கணபதி பெருமானே தாம்பூலம் ஏற்றவர்கள். அவ்வளோதான். இப்போ வந்திருக்கிற விநாயகர் பெருமானை இப்போ ஐயா வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லுவார். அந்த ஸ்லோகம் வந்து உங்கள் தலையில கொட்டிக்குங்க, பக்கத்தில் போட்டாருங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்போ கையில பூ கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பூவை 2 கையில் எடுத்துக்குங்க. கொப்புள் முத்திரை 2 கையிலையும் இந்த கொப்புள் முத்திரை வச்சுக்கோங்க. ஓம் திருவாக்கும் ஸ்ரீகர்மம் கைகோக்கும் சஞ்சல்வாக்கும் வீடும் வருக்கும் உருவாக்கும் ஆதலால் மானோரும் மானி முகத்தானே காதலால் அப்படியே மனதுக்கு நேரா நெஞ்சுக்கு நேரா வச்சு நிமிர்ந்து வைப்பாங்க. கண்ணை மூடி அந்த விநாயகர் பெருமானை அப்புறம் என்ன பண்ணலாம், அழைக்க போறோம். கண்ணை மூடி அந்த விநாயகர் பெருமான பிரார்த்தனை செய்யும். ஓம் பிடியதன் ஒரு பொம்மை குளமிது கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவருக்கு கதி கணபதி வர அருவினன் மிகுதொடை வடிவினர் பயில் வழி வல்லபுர இறையே. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய முழுமுதற் கடவுளே விநாயகப் பெருமானே, தன்னை தொடர்ந்து அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடிக்கு விநாயகப் பெருமானே இடம் தருள அப்படின்னு சொல்லி வைங்க. கையில பூ கொடுத்துருக்காங்க, அந்த பூ எடுத்து வச்சுங்க அந்த விநாயகர் பெருமானுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்ய போறோம். பூ எடுத்துக்குங்க. இல்ல எடுத்துக்கிட்டீங்களா? அர்ச்சனை. ஓம் சிவகரம் சுடரின் சேய போற்றி. ஓம் சிவகாமி தன் செல்வா போற்றி. ஓம் சிவகணங்களுக்கு தலைவா போற்றி. ஓம் சித்தி பொத்தி மணாலா போற்றி. ஓம் மைவகை நீனமர்ந்தாய் போற்றி. ஓம் மாலை மாமுகத்து ஐந்தரா போற்றி. ஓம் நங்குசும் எந்தொகை அரசே போற்றி. ஓம் சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி. ஓம் கங்கைக்கு உருவாக ஆனாய் போற்றி. ஓம் அரச மரத்தடி விட்டிருப்பாய் போற்றி. ஓம் கொழுக்கட்டை விரிகனே போற்றி. ஓம் மருகம்புள்ளில் மகவனே போற்றி. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய மலரடிகள் போற்றி போற்றி. கையில பக்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பக்தியை ஏற்றிக்கிங்க. விநாயகப் பெருமானுக்கு இப்போ நம்ம தூபம் தீபம் நெய்வேத்தியை காட்ட போறோம். உங்க கையில சின்ன வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பக்தியை அதுல வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்தி ஏற்றிக்கிங்க.
மலரும் மகிழ்ப்புகையும் தொண்டர் கொண்டு அங்கீகால் துருதேற்றும் மற்றுணர் கண்டருள் செய்தான் செங்கையில் வாயை உடுத்த செங்காட்டங்குடியதனுள் கங்கை சேர்வாசடையான் கணபதி சரத்தானே. மத்தி அந்த பழத்தை வச்சுட்டு இப்போ அந்த தீர்த்தம் இருக்கிறீங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்து அமுது காட்டு போறோம் சுவாமிக்கு, விநாயகர் பெருமானுக்கு. ஓம் ஓம் பாலினால் அருமையால் படத்தினால் கஜன்றாட்டி நோகினால் மணமாலை கொடர்ந்தடியார் புரிந்த சேடினால் கஜல் புடைசூழ் பெகாட்டம் குடியதனுள் காலினால் குத்து வைத்த கணபதி கரத்தானே. காலினால் குத்து வைத்த கணபதி கரத்தானே. இப்ப கற்பூர தீபாவளி பெருமானுக்கு கட்ட போனோம். கற்பூர எடுத்துக்கிற அந்த தூபகலத்தில் வைத்துக் கொண்டு பெருமானுடைய திருவடிக்கு தூபம் காட்டுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏற்றிக்கீங்க, கற்பூரை ஏற்றிக்கீங்க. பண்பலக்குள் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஒரு தண்ணீர் தீர்த்தத்தை எடுத்து அவர் சுற்றி அந்த விநாயகர் பெருமானுடைய திருவள்ளுவை வச்சுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அமர்ந்தாய் போற்றி ஆரங்கமால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஆசையான திருவள்ளுவர் வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு நைவேத்தியம் அந்த அரிசி இருக்கு, அந்த அரிசி என்ன பண்ணீங்கன்னா கையில் எடுத்துக்கோங்க. சாமியினுடைய தலையில போடுற ஒரு திருவடியில் தான் வைக்கணும், வச்சுக்கலாம். கண்ணன் இசையாகின்றாய் போற்றி அருப்பாய் போற்றி எடுக்கும் சொல்லானாய் போற்றி சிந்தை நீங்கா இறைவா போற்றி இன்னும் நிலவந்தி ஆனாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி மணியாகி நின்றாய் போற்றி நந்தீச பெருமானே நந்தியால பெருமானே போற்றி போற்றி. மகா அர்ச்சனை முடிஞ்சிச்சு. இந்த மகா அர்ச்சனை முடிஞ்ச பிறகு நைவேத்தியம் போடுறோம். உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேசரி வச்சுக்கோங்க. அதுல தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஊத்தாது. வெட்டவி பொன்னும் விரிசடை நந்திக்கு காத்த பொன்னாமிலாம் காலையும் மாலையும் ஒட்டவி யாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவி யாமே தில்லையில் சேந்தன் கொடுத்தது அதுவும் திருவமது ஆகியதே. திருச்சிற்றம்பலம் அப்படி முன்னாடி வச்சிருங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, உங்களுக்கு தகவல் கொடுக்கிறோம். கருட பஞ்சமியோட நாக பஞ்சமியும் வருது. என்ன பஞ்சமி? நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. ரெண்டு பஞ்சமியும் உங்களுக்கு 17ஆம் தேதி இருக்கிறதுனால நந்தீஸ்வரர் ஆலயத்துல மகாவாராகிக்கு, நந்திக்கோட்டை வாராகிக்கு மகா வேள்வி நடத்துறாங்க. கைதட்டு நல்ல இந்த நந்திக்கோட்டை மகாவாராகியினுடைய சிறப்புகள் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட அந்த நந்திக்கோட்டை வாராகிக்கு மகா வேள்வி நடைபெற போகுது. உங்க கையால அம்மாவுக்கு என்ன சொல்லலாம், புடவை சாத்தணும். என்ன செய்யலாம்? எத்தனை பேர் வந்து நீங்க கை தூக்குவோம், அம்மாவுக்கு புடவை கொடுப்போம். சீர்வரிசையோட புடவை போடுவோம்.
அந்த வாய்ப்பிற்கு நண்பர்கள் எல்லாம் அவங்களால இயன்ற நல் விஷயங்களை அதுக்கு கொண்டா கொடுக்கலாம். வர முடியாதவங்க 100 500 கூட கொடுக்கலாம். மனசு அதிகமா இருக்குன்னா 1 சவரன் 2 சவரன் கூட கொடுக்கலாம். சரி, 17ஆம் தேதி பஞ்சமி அன்னைக்கு மகாவேள்வி இங்க 6 மணிக்கு துவங்கி 7:30 மணி இந்த நேரத்துல நிறைவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வாய்ப்பை உற்பத்தி பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம சினிமாவுக்கு போனா எப்படி எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணி சினிமாவுக்கு போடுவோம், அந்த மாதிரி இந்த வழிபாட்டுக்கும் நேர காலத்தை ஒதுக்கிட்டு கோயிலுக்கு வாங்க, நல்லது நடக்கும். கூட்டு வழிபாடு இருக்கிற சக்தி உலகத்தில் வேற எந்த வழிபாடுக்கும் கிடையாது. அதனால இந்த கூட்டு வழிபாடு எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த அம்மா கூப்பிடலாம், வார்த்தாளியை கூப்பிடலாம், வாராகியை கூப்பிடலாம், வராகமுகியை கூப்பிடலாம், அந்தனி அவர், சம்பே சம்பினி அவர், மோகே மோகினி அவர், மோகினிக்கெல்லாம் மோகினி. அது இன்னும் சொன்னா அவரை பத்தி சொன்னா போயிட்டே இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இல்லை, வாய்ப்பு இல்லாதவர்களோட வாய்ப்பு உருவாக்கிட்டு நிச்சயமா என்ன பண்ணலாம், வாராகியை அவருடைய ஆலயத்துக்கு முன்னாடி அந்த வேள்விகளை கலந்துருக்காங்க. ஏன்னா சாதாரணமா கண்ணு முன்னாடி அந்த தீபமே உடம்பை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நிவர்த்தி பண்ணுதுன்னா, அந்த ஆற்றல் மிகுந்த அந்த ஜோதியில் அவன் வெளிப்படும் பொழுது நம்ம ஆலயத்துல நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும். ஒவ்வொரு உணவுக்குள்ள இறங்கி வெளிவரும் வாராகி கேட்க. இந்த அதிசயங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை அனுபவிச்சு பாருங்க, உரசி பாருங்க, நீங்களே உரசி பாருங்க. சரிங்களா? வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் எல்லாம் அன்னைக்கு கலந்துக்குமாறு கேட்டுக்கிறோம். என்னைக்கு சொல்லுங்க? 17 இந்த குழந்தை கை தட்டுங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் போயிடாம ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி 15ஆம் தேதி கொடியேற்றுறது சனிக்கிழமை, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 17ஆம் தேதி திங்கட்கிழமை. எப்படி யாருக்கு உகந்தது? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நமக்கு உகந்த நாள். யாருக்கு? கோயிலுக்கு வர நாள் நம்ம உகந்த நாள். சரியா? அதனால அந்த திங்கட்கிழமை எல்லாரும் அவசியமா அன்னை வாராகிக்கு மகாவேள்வியில உங்க கையாலான அந்த விஷயத்தை செஞ்சுட்டு உங்களோட ஜென்மாந்திர பாவங்களை நீக்கிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இப்போ உங்களுக்கு அது மகா ஆரத்தி கொடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டு நீங்க மணி எடுத்துக்கீங்க.
எல்லாரும் கண்ணை மூடிட்டு உங்களுடைய பிரார்த்தனை, குத்தாங்கல் போட்டுருக்கிறது, இப்படி திரும்பி இருக்கிறது, இதெல்லாம் எதுவும் வேணாம். உங்க எதிரில் நிற்கிறார் சாமி, வேண்டிய வரங்க நீங்க கேட்டுங்க. நீங்க செய்த பூஜை எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். கண்ணை மூடிக்கிட்டு வச்சிருங்க. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த விளக்கைய குளிர வச்சு சொல்லிட்டோம்னா அந்த காத்துல அணைஞ்சிச்சுன்னா நம்ம மாலைகள்லாம் பரபரப்பாக இவ்வளவு நேரம் செய்த பூஜை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர்களுடைய இந்த விளக்கு வந்து அணைஞ்சிச்சு. அது அணைந்ததை நினைச்சு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. உங்களை இறுக்கி அணைச்சிருக்கிற காளினாலே காத்து, இந்த காத்து தீண்டதான் செய்யும். இந்த இடத்துலையும் இந்த இடர்லையும் நீங்க அவங்களுக்கு செய்யற பூஜை தான் ரசிக்கிறாளே தவிர அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் ஏமாந்துடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மன மகிழ்ச்சியோட சுவாமி நம்ம கூட வராங்கன்னு வீட்டுக்கு போகணும். இந்த விளக்கு கொண்டு என்ன பண்ணணும்னா வீட்டில் வாசப்படி இருக்கும், வாசப்படியுடைய மேலே வச்சுக்கோங்க. விளக்கை ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு விளக்கை எடுத்து ராமா உள்ள போலான்ட்டு விளக்கை ஏற்றிட்டு வலதையால் வச்சு உள்ள போயிடுங்க. அவர் தான் அவங்க பின்னாடி வந்துடும். சரியா? இந்த அரிசியை வந்து வீணாக்காதீங்க. இந்த அரிசியை சமைச்சு சாப்பிடுங்க. சரியா? அந்த இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை அப்படியே வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போயிட்டு தண்ணீர் கரைச்சி வீடெல்லாம் கழிச்சுக்கணும். நல்லது நடக்கும். சரியா? தேங்காயில என்ன பண்ணலாம், சமைக்கலாம், பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி போடுவோம், தேங்காய் பஜ்ஜி நம்ம போடுவோம். என்னவோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்துல இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த குங்குமத்தை நீங்க தினம் வச்சுக்கிற குங்குமத்தோட கலந்து தினமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. வாழைப்பழத்துக்கு தேங்காய்லாம் அவ்வளோ பவர் இருக்கு. அது